ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அப்படிதான் நம்ம ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்க கலந்துக்கணும்னு கேட்குறீங்க நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ல. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா எழுதிட்டு உங்க ஃபோன் நம்பரோட எழுதி ஜெயா டிவிக்கு அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1 கப், தேங்காய் 1/4 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, தனியா மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ ஃபஸ்ட்டு பேனில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. தனியா மசாலா பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே தாளிக்காமல் வெறும் சீரகம் மட்டும்தான் நான் தாளிக்க போகிறேன். அந்த மசாலா பொடியிலே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுனால எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ சீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம் நாம. அதே மாதிரி ஒரு வெங்காயம் 1 தக்காளி, அவ்வளோதான். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இல்லை சட்டுன்னு ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வீட்டில் இருக்குமா, உடனே பண்ணிடலாம் நீங்கள். தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியும் சேர்த்துருவோம். கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்க்க போகிறோம். இது கூடவே கொஞ்சம் உப்பு. தேவையான அந்த கிரேவிக்கு என்ன தேவையோ அந்த உப்பை நான் இப்போவே சேர்த்துட்றேன். இது கூட இஞ்சி கொஞ்சம், பூண்டு விழுது கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். காரத்துக்கு வெறும் வரமிளகா பொடி மட்டும்தான். நீங்கள் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டுட்டு மிளகாப்பொடி பச்சை மிளகா காரத்துக்கு வந்து நீங்கள் தகுந்த மாதிரி பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் தனியா மசாலா பொடியும் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து பட்டை கிராம்பு சோம்பு அந்த மசாலா ஐட்டமும் இருக்குது. தனியா சீரகம் மிளகு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அந்த பொடி மட்டும் போட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் முந்திரி பருப்பு ரெண்டும் சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துடுத்து. இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இந்த அரைச்ச விழுது சேர்த்து ஒரே ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும் குருமா. ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து தனியா மசாலா அப்படி கொஞ்சமாக போட்டோமா, இப்போ லாஸ்ட்டாக துளியூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு ஒரு கொதிக்க விட்டால் போதும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் முதல் போடும்போதே கொஞ்சம் கூட போட்டுட்டிங்கன்னா அதே போதும், அந்த வாசனையே போதும். அவசியப்படாது. தேவைப்பட்டால் மட்டும் போட்டால் போதும். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு கொதி தான்.
இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்க எல்லா காய்கறியும் சேர்த்தும் பண்ணலாம். இல்லன்னா வந்து சோயா இருந்ததுன்னா சோயா, மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா பன்னீர் கூட போடலாம். என்ன இருக்கோ அத வச்சு நீங்க டக்குன்னு பண்ணிடலாம். உருளைக்கிழங்குங்கிறது எல்லார் வீட்லயும் காமனா இருக்கிற ஒரு ஐட்டம். வெங்காயம், தக்காளி எப்பயுமே இருக்கும். உருளைக்கிழங்கும் எப்பயுமே இருக்கும். ஸோ நீங்க பார்த்த உடனே டக்குன்னு பண்ற மாதிரியான ஒரு குருமா. நல்லா கொதிச்செடுத்து வேணும்னா லாஸ்ட்டா வந்து ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு நெய்யெல்லாம் எதுவும் விடல. நீங்க பண்ணும்போது வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நல்லா கொதிச்சிடுத்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். உருளைக்கிழங்கு குருமா செய்முறை. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கண்ணாடி மாரி வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு விழுது கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி, கொஞ்சம் தனியா மசாலா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்கு இந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ள வந்து தேங்காயும், முந்திரி பருப்பும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு, மேலாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தனியா மசாலா பொடியும் போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா, அவ்வளோதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமா ரெடி. ஃபர்ஸ்ட்டு சிம்பிளா ஒரு குருமா ஒண்ணு பண்ணோமா, அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து பசங்களுக்கெல்லாம் பிடிச்சா மாரி ஒரு ஸ்நாக்ஸோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் மீனா. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க கூட சமைக்கல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஸ்நாக்ஸோட புதுசா பசங்களுக்கு பிடிச்ச மாரி வந்திருக்குன்னு சொன்னீங்க. நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? பிரெட் அவல் ரோல். ஆ. ரொம்ப சிம்பிள். ஆ. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களும் சரி, ரொம்ப எண்ணெய் பிடிக்காது. ஆமா. ரொம்ப சுவையாகவும் குழந்தைங்களுக்கு இருக்கும். பொரிச்சது தான் பிடிக்கும். பிடிக்கும். நம்ம வேணா கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ம். விட்டு டோஸ்ட் இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம், தவா கண்டிப்பா. ஃப்ரை பண்ணி. ஆனா ஆயில் பிடிக்காது. ஆமா. நல்லாவே இருக்கும். ஹெல்த்தியாகவும் ஆயில் இருக்கும். குடிக்காது. அந்த ஆயில் எண்ணெய் நிறைய இழுக்க ஓகே, ஓகே. கிறிஸ்பியா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து பிரெட் அவல் ரோல் பார்க்க போறோம். ஆ. அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம. சரி. பிரெட் அவல் ரோல் செய்ய தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பிரெட் அவல் ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, பிரெட் ஸ்லைஸ் 5, பொடித்த அவல் 1/4 கப், துருவிய கேரட் 2 டேபிள் ஸ்பூன், கரைத்த சோள மாவு 1/4 கப், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 1, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன். பிரெட் அவல் ரோல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆயில் விட்டுடணும். ஸ்பூன் இந்தாங்க. இது வந்து ம் ஒரு 3 ஸ்பூன் விட்டாலே ஓகே கொஞ்சம் எனஃப். ஓகே. எண்ணெய் சூடாயிட்ட உடனே ஆ கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், ஓகே இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, ஓகே. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். ஓகே. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஆ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மொத்த உப்பையும் நம்ம இப்பயே சேர்த்துடுறோம். ஆமா. இதுக்கு தேவையான இது போதும். மசாலுக்கு. ஆமாம். சரி. அதோட மஞ்சப்பொடி போட்டுடலாம். ஆ சரி. மஞ்சப்பொடியும் போட்டுட்டு ம் கொஞ்சம் போதும். ம் இது வெறும் மிளகாத்தூள். ஆ. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். நம்ம ஒரு பச்சை மிளகாயும் சேர்க்கிறோம் இல்லையா? ஆமாம். ம் இது போட்டாச்சு. ஆ அண்ட் பச்சை மிளகாய் இல்லை, ஒரு பச்சை மிளகாய் கட் சரி. பண்ணது போட்டுக்கலாம். ஆ. இது டக்குன்னு பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் ஜீரகம் ஓகே போட்டுட்டு ஆ கொஞ்சம் பெருங்காயம். இது எதுக்குன்னா நல்ல டைஜஷனுக்கு ஆகும். ஏன்னா உருளைக்கிழங்கும் வாய்வு. ஆமாம். அதுக்கப்புறம் ம் கரம் மசாலா ம் இதையும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடும்.
ஓகே. போட்டு இது கூட என்ன பண்ண போறோம்? இது நல்லா வதங்கிட்டு சரி. மசிச்சு வச்ச மசிச்சு உருளைக்கிழங்கு சேர்க்கணும். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு காரம் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், இருக்கு. கம்மியா வேணும்னா வேணும்னா தகுந்த மாதிரி ஆமா. பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொடுங்க, நான் ஒரு நாள் மிக்ஸ் பண்றேன். இப்போ நீங்க பாடுறீங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. சூப்பரா பாடினீங்க. தேங்க்யூம்மா. அதே மாதிரி பசங்களுக்கும் சூப்பரா இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி தரப்போம். கண்டிப்பாக. மசால் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துலாமா? ஓகே, இது ரெடி ஆயிடுத்து. இது கொஞ்ச நேரம் ஆறணும். ஓகே. நம்ம வதக்கி வச்சிருந்த மசால் வந்து நல்லா ஆறிடுது இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்? இது ஆறின பிறகு கேரட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் பிரெட் பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பிரெட்டோட ஒயிட் பார்ட் மட்டும் ஒயிட் பார்ட் மட்டும் போதும். அது அந்த பதம் அந்த சேர்ந்து வர. ஆமாம், சேர்ந்து வர்றதுக்கு போதும். தேவைன்னா போட்டுக்கலாம், ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் வந்து அவளை பொடிச்சு வச்சிருக்கேன். அது அதுக்கு அளவு இருக்கு? அதுவும் அளவு இல்லை, ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம அந்த உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. அவ்வளோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிட்டு, ஆமாம், இது கார்ன்ஃப்ளாக்ஸில் அதில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரம்ஸில் வந்து ஆமாம் பெரட்டி எடுத்துட்டு பொரிக்கணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே. நம்ம இது எப்படி ஷேப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு இதை எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஓகே. இப்போ என்ன காஞ்சின்னு இருக்கு இந்த பக்கம். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்து, இப்போ இதை ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரம்ஸில் கொஞ்சம் மேலே போட்டு எடுத்துட வேண்டியது. ஓகே, அவ்வளோதான். எடுத்து இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாமே செய்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஆமாம், ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ நம்ம போட்டுடலாம். ஒன்று ஒன்றா மெதுவாக போடணும், நடுவில் போட வேண்டாம். ஓகே, ஓரமாகவே போட்டுட்டு சிம்லேயே இருக்கட்டும். ஃபாஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கருகிடும். ஓகே, அதனால நம்ம ஸ்லோவில் வச்சுட்டே போட்டுடலாம். எல்லாமே வெந்தது தானே? ஆமாம், அதனால ரொம்ப இதாகணும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும்.
ஓகே. சிம்லேயே நல்லா பொரிக்கணும். ஆமாம். நிறைய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்களா வீட்டில்? பண்ணுவேன். பசங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா இது வந்து இங்கே வந்து 3rd டைம் பண்ணுறேன். வீட்டில் 2 டைம் பண்ணுவேன். ஓகே. வித்தியாசமான கொழுக்கட்டை எல்லாம் பண்ணுவேன். உங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப பார்ப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி? இதெல்லாம் டக்கு டக்குன்னு பசங்க பண்ணுறாங்க. பெரிய பையன், அவர் மேரேஜ் ஆகிடுத்து. அப்புறம் அவ்வளோதான். வேற ஒரு பையன், மருமக, ஓகே ஹஸ்பண்ட், அப்பா. ஓகே ஓகே. நமக்கு பண்ணிக்கணும்னா கூட ஒரு நாள் பண்ணலாமே. இன்னைக்கோ ஒரு நாள் எண்ணெய் பொரிச்சது சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. சிம்லே தான் இருக்கணும் இல்லையா? சிம்லே இருக்கணும், இல்லைன்னா அது உடைஞ்சிரும். ஸ்லோவில் வச்சுட்டு. ஓகே. இப்போ நீங்கள் சமைக்கிற மாதிரி உங்கள் மருமகளும் நல்லா சமைப்பாங்களா? அவங்க நல்லா, அவங்களுக்கும் தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் செய்வாங்க. ஓகே ஓகே. அவங்க என்ன நல்லா பண்ணுவாங்க? அவங்க சமைச்சு சாப்பிட்ருப்பீங்கல்ல ஏதாவது? அவங்க வந்து தக்காளி சட்னி பண்ணுவோம். ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக நான் வெஜிடேரியன், அவன் நான் வெஜிடேரியன். அது அவங்க அதனால நல்லா சமைப்பாங்க. ஆமாம். தக்காளி சட்னி அப்படின்னு சொல்றீங்க, அதுலயுமே நிறைய விஷயம் இருக்கும். நிறைய விஷயம். ஆமா, ஒவ்வொருத்தர் பண்ணும்போது தக்காளி சட்னி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, அதுல நிறைய விதம் இருக்கு. அரைச்சிட்டு செய்யலாம், இல்ல அப்படியே வதக்கிட்டும் செய்வாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தக்காளி தொக்குன்னு ஒண்ணு பண்றோம் இல்லையா? அது நான் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். என் தங்க பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது என்ன இதே தான் போடுவாங்க அவங்க, தக்காளி வெங்காயம் வரமிளகா அப்படி உப்பு இதே தான் இருக்கும், ஆனா டேஸ்டா இருக்கும். என் பையனுக்கு என் தங்கச்சி பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லாமே இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, எல்லாத்துலயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இருக்கு. இப்போ ஒன்னொன்னா எடுத்துடலாம். பாருங்க, நீங்க என்ன இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு. ஆமா, ஸ்லோ பண்ணி. இப்போ ரெடி ஆயிடுத்து. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே, சரிங்க. பிரெட் அவல் ரோல் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அது லைட்டாக வதங்கும் போது கொஞ்சம் உப்பையும் போட்டுருங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வரமிளகா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி அது ஆறட்டும். அது ஆறினதுக்கப்புறமா கேரட்டையும் போட்டுக்கோங்க. நம்ம வந்து பிரெட் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் அதை சேர்த்து ஒயிட் பார்ட் மட்டும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி வச்சிருப்போம், அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருப்போம், இருந்தாலும் தேவையாக இருந்தால் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரோல் மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ரெடியாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த ரோலை வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்கும், அதில் ஒரு பெரட்டி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கும்போது அதில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சாஸோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பிரெட் அவல் ரோல் ரெடி. பிரெட் அவல் ரோல் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ருசிக்கல வந்து சமைச்சு காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வந்து சிம்பிளாக உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா பண்ணோம். அடுத்தது வந்து பசங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதுவும் உருளைக்கிழங்குல தான் பண்ணோம். இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்பெஷல் எபிசோட் கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.